ஏன்னா அது ஆபத்தான திட்டம் என்பது மத்திய அரசுடைய ஒரு தலைவர் ஒத்துக்கிறாரு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலம் தியாகம் செய்யணும்ன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? தமிழகம் சுடுகாடா போகணும்ன்றாரா, அது நாசமா போயிடணும்னு நினைக்கிறாரான்றது நீங்க நம்ம விளைவிக்கணும். அப்படி நாங்கள் ஏன் எங்களை நாங்கள் தியாகம் செய்யணும்னு தெரியலை. நீங்கள் வேற குஜராத்தில் கொண்டு போய் போடுங்க, குஜராத்தை தியாகம் செய்ய சொல்லுங்க. நீங்கள் அதிகமான எம்பிக்களை பெற்ற உத்தரப்பிரதேசத்தில் போடுங்க, அங்கே போய் தியாகம் செய்ய சொல்லுங்க. இங்கே ஏன் எங்களை தியாகம் செய்ய சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம். முதல்ல மக்கள், தமிழக மக்கள் எப்பொழுதுமே ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழக அரசும் சரி, மக்களும் சரி. வெள்ள நிவாரண நிதி கேட்டாங்க, மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுக்கல. பேரிடர் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு புயல் ஆய்வுக்கு ஒரு மாசம் கழிச்சு ஆய்வு செய்யறாங்க. இப்ப இந்த மீத்தேனை கொண்டு நிறுத்துறாங்க. எதையெல்லாம் நாங்க கேட்கிறோமோ கேட்கறத தர மறுக்கிறீங்க. கேட்கிற உரிமையை தர மறுத்துட்டு கேட்காத இது போல வளர்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை. ஒரு மக்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அப்புறப்படுத்த வேண்டியதான் அரசு. ஆனால் அரசு ஒரு அயோக்கியத்தனத்தை செய்வதை நாம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னால் இது இன்றைய பிரச்சனை கிடையாது, ஒரு நாள் பிரச்சனை, 2 நாள் பிரச்சனை கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது அது என்னுடைய பண்பாட்டு பிரச்சனை, என்னுடைய கலாச்சார பிரச்சனை. என்னுடைய வருடத்தில் ஒரு நாள் நான் அதோடு என்னுடைய மாட்டோடு விளையாடுவேன்னு சொல்றது. இந்த பிரச்சனை என்பது என்னுடைய வாழ்வாதார பிரச்சனை. இது நான் ஒட்டுமொத்தமாகவே செத்து போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது. அதனால மத்திய அரசு எந்த தயக்கமும் இல்லாம இந்த திட்டத்தை ரத்து செய்யணும். இந்த திட்டத்தை ரத்து செய்வதுதான் சரியானதாக இருக்கும். இல்ல விஸ்வரூபம் எடுக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. சில தலைவர்கள் கூட அறிக்கையை கொடுத்திருந்தாங்க, நான் பார்த்தேன். நான் மாணவர்கள் இளைஞர்கள் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கே வெக்கமா இல்லையா? நீங்க யோசிச்சு பார்க்கணும். மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் தனக்கான உரிமைக்காக போராடுவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. நாங்க தேர்ந்தெடுக்கிறது உங்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்பிச்சுட்டு போராட்டத்துக்கு எங்களை அழைக்கிறதே உங்களுக்கு கூச்சமாவும் வெக்கமாவும் இல்லையான்னு நீங்க பார்க்கணும். அதனால இது எடுக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் மாற்று கருத்து கிடையாது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க கட்டணத்தை பதிவு செய்யறாங்க. உங்க சினிமா துறையில இதுவரைக்கும் யாரும் ஒரு சில பேரை தவிர உங்க சினிமா துறைக்கு எதுவும் வேண்டுகோள் விடுக்கிறீங்களா? நீங்க வருவாங்க, எல்லாரும் இப்போ தான் பேசுறாங்கல்ல. அப்புறம் ரெண்டாவது சினிமாக்காரங்க பேச ஆரம்பிச்ச உடனே இங்கிருந்து ஒன்று வருது, சினிமாக்காரங்க யாரும் பேசக்கூடாதுன்றாங்க. அதுல பெரிய கொடுமை என்னன்னா, மாநில அரசு இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சினிமாக்காரங்க நீங்க பேசாதீங்கன்றாங்க. அவங்க கட்சி யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? அவங்களுடைய கட்சிக்கு கிட்டத்தட்ட 5 முறை முதல்வராக இருந்தவர் எந்த துறையில இருந்து வந்தாங்கன்னு நீங்க பார்க்கணும். அதெல்லாம் அப்படி ஒரு கட்சி இருந்துகிட்டு சினிமாக்காரங்க பேசக்கூடாதுன்னு சொல்றதும் கொஞ்சம் கேள்விக்குரியதா தான் பாக்குறேன். லாரன்ஸை நான் தாக்கி பேசல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. லாரன்ஸ் எனக்கு என்ன, நான் சொல்லிடுறேன். நான் லாரன்ஸ் எனக்கு எதிரி கிடையாது. நீங்க ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்கீங்க, அந்த போராட்டத்தில் உள்ள நடக்கக்கூடிய அரசியலை கவனிங்கன்னு தான் சொல்றேன் நான். அதனால யாராவது உள்ள வர்றாரு, நான் என் பொண்டாட்டி தாலி வச்சு சோறு போடுவேன்னு சொல்லுவாரு, கடைசியில் அவரே போராட்டத்தை முடிங்கன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு தான் சொன்னேனே தவிர எனக்கு லாரன்ஸுக்கு என்ன எதிரி. என்னை போல அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கலாம். எனக்கு இருக்கிறது போல அவருக்கு இருக்கு, அவருக்கு இருக்கிறது போல எனக்கு இருக்கு. ஆனால் போராட்ட வடிவத்தை திசை திருப்புவதற்கான உரிமை எனக்கு கிடையாது. அது யாருக்குமே கிடையாது. இப்ப யாரை கேட்ட ஆரம்பிச்சது இந்த போராட்டம் சொல்லுங்க? லாரன்ஸ்ல பெர்மிஷன் கேட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப மெரினா போராட்டம் லாரன்ஸ்ல பெர்மிஷன் கேட்ட ஆரம்பிச்சாங்க. அலங்கால் உள்ள லாரன்ஸ் ஆரம்பிச்சு வச்சாரா? அவர் ஆரம்பிச்சு வைக்காத ஒரு போராட்டத்துக்குள்ள உள்ள வந்தது. அப்படி ஒரு கருத்தை சொன்னதுதான் தப்புன்னு சொல்றோம். கவனிக்கல. இல்ல, நான் என்னுடைய பார்வையில நான் சொல்றேன். நானும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போராட்டத்தை பயங்கரமா வென்றெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்வதை விட அரசு ரொம்ப கவனமா இருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அரசு ரொம்ப கவனமா இருக்கும், இது பெரிய போராட்டமா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் மக்கள் தான் ஏமாறுவாங்களே தவிர அரசு ஏமாறாது. அது அரசு ரொம்ப தெளிவா இருக்கும். அது இன்றைய இரவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த போராட்டத்தோட எதை நோக்கி போகுதுன்னு சொல்லி. அரசு இதை வலுப்பெற விடாம பாத்துக்கிறது தான் அரசுடைய வேலை. அவங்க தான் சொல்றேன்ல, மத்திய அரசு ஆளுகின்ற மத்திய அரசு என்பது
தமிழக மக்களை வந்து எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்து பொறுக்கின்னு போராட்ட பொறுக்கின்னு சொல்லுவாரு. அப்புறம் அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இதெல்லாம் வளர்ச்சி திட்டம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த வளர்ச்சி திட்டத்தை நீங்க குஜராத்ல வைக்கல? குஜராத்ல கொண்டு போய் வைங்க இந்த வளர்ச்சி திட்டத்தை. ஏன் என்னோட தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க? நான் கேட்டேனா? எப்ப ஏங்க நான் ஏன் கேட்கிறேன், என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள கீழடியை தோண்டி கொடுங்கன்னு கேட்கிறேன். நான் எதை தோண்டி கொடுங்கன்னு கேட்கிறேன். நான் தோண்டி கொடுக்க சொல்ற இடத்த நீங்க மூடி கொடுக்குறீங்க. என்ன மூடி கொடுங்கன்னா அந்த இடத்த தோண்டி கொடுக்குறீங்க. இதுதான் அரசு எனக்கு செய்யற உதவியா? அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசை சேர்ந்த தலைவர்கள் பேசுவது ரொம்ப கொச்சையா இருக்கு. அவங்க தமிழகத்திலேயே இருந்துகிட்டு தமிழக மக்களுக்கு எதிரான கருத்தையே தொடர்ச்சியா பேசுறாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா மாநிலம் தியாகம் செய்யணும். நான் சொல்றேங்க, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா ஆளுகின்ற மத்திய அரசு தியாகம் செய்யணுங்க. அது முதல்ல ஒழியணுங்க. அது ஒழிஞ்சாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். நன்றி.